பேரன்புக்குரிய அருமை பாட்டாளி உறவுகளே, பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அருமை பாட்டாளி உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்க நாளை காலை ஒரு மாபெரும் மகளிர் மாநாடு தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையில் நடக்க இருக்கிறது. நாடே அறிந்தது. இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் எங்கு பார்த்தாலும் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கூட்டங்கள். இப்போ எப்படின்னா, எங்கள் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டம் 11 சட்டமன்ற தொகுதியில் இங்கே எங்களுடைய என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிற சேலம் மேற்கு தொகுதியிலிருந்து 26 பஸ்ஸு, 68 வேன், இந்த அடிப்படையில் இங்கிருந்து நம்ம கிளம்பி வராங்க. அதே மாதிரி இப்போ சேலம் வடக்கு தொகுதி, தெற்கு தொகுதி, இந்த மாதிரி எல்லாம் கணக்கு போட்டால் இங்கே நம்முடைய மாநகர் மாவட்டத்தில் மட்டும் 52 பஸ்ஸு, 96 வேனு. இது சேலம் மாநகர் மாவட்டம். இதே பார்த்தீங்கன்னா மேட்டூர் தொகுதியில் சொல்லவே முடியல. மேட்டூர் தொகுதியில் இது வரைக்கும் 1500 புடவை பெண்களுக்கான இந்த மாதிரி மஞ்சள் புடவை வாங்கிட்டு இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இன்னமும் வண்டி வாகனம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அங்கே 20 பஸ்ஸு, 69 வேனு, கார் 100 கார் சொல்லிட்டுருக்காங்க. அதே மாதிரி சேலம் கிழக்கு மாவட்டத்தில் 80 வேனு, 9 பஸ்ஸு. வீரபாண்டி ஏற்காடு இருக்கிற அந்த வடக்கு மாவட்டத்தில் 8 பஸ்ஸு, 29 வேனு. சங்ககிரியில் அதே மாதிரி அங்கே சங்ககிரி எடப்பாடியிலையும் இந்த மாதிரியான 3 பஸ்ஸு, 46 வேனு. இப்படி மொத்த வாகனங்கள், இந்த மொத்த கணக்கு படமே அந்த இதை கூட்டி போய் கேட்பேன். இந்த அடிப்படையில் எங்களுடைய சேலத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் 11 தொகுதிகள்லையும் 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள். நீங்கள் இதை நம்ம காலையில் பார்க்க போகிறோம். இன்று இரவுலேருந்தே இது என்ன, நாங்கள் மகளிர் மாநாட்டுக்கு வாங்கன்னு சொன்னோம். வரும் பொழுது அவங்களே கேட்குறாங்க, எந்த வழின்னு கேட்குறாங்க. அவங்களே தெரியல. பூம்புகார், ஆத்தூர், நம்ம வேப்பூர், அப்படியே ஆத்தூர் தலைவாசல் போயிட்டு அப்படியே ரைட்டில் கூட்டு ரோடு ரைட்டில் எடுத்தால் வேப்பூர் கூட்டு ரோடு, சிதம்பரம், அப்படியே ஆகும்போது சிதம்பரம் நாங்கள் நடராஜ பெருமாளை பார்க்குறோம். அதை முடிச்சுட்டு வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம். அப்படியே நம்ம திருமணம் அந்த